அதாவது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள். அதாவது அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமாக சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு சிறப்புற ஒரு கும்ப மரியாதை கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ராசியோட தன்மையை பொறுத்து எங்கு சென்றாலும் அந்த கும்பத்தை கொடுத்து மரியாதை கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களுக்குன்னு ஒரு அந்த மரியாதைங்கிறது கண்டிப்பா இவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே இவங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அப்படி இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற ராசியில இந்த கும்பராசியும் ஒண்ணு. அப்படி இந்த கும்பராசிக்காரர்கள நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு சொல்லலாம். அப்படி நோய் இல்லாம இருந்தாவே இவங்க லைஃப் நல்லா இருக்கும். அதாவது வருமுன் காப்போம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான பாதிப்புல இருந்து நம்ம சற்று விலகி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கரெக்டா ரெடி பண்ணோம்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை இவங்க அடையலாம். அதனால இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஆகிய அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும்னா, தொடர்ந்து இருமல், வறட்டு இருமல்னு சொல்லக்கூடிய இருமல், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மயக்கம், மைக்ரேன்ஸ், தலைவலி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மூட்டு வாதம், அதாவது மூட்டு முழங்கல்ல அவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரலாம். சுவாச பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரலாம். அதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வரலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி தொண்டை அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இவங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா, கால் வீக்கம், அதாவது மஞ்சக்காமலை, அந்த மாதிரி பாத வெடிப்புகள், அதாவது காலில் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்கள்லாம் முன்னெச்சரிக்கையா ஜாக்கிரதையா காத்திட்டீங்கன்னா உங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு உண்டான பரிகாரம்னா, சனிக்கிழமைகளில் சனி உரையில் சனி பகவானை நீங்கள் எல் தீபம் விட்டு வணங்கினால் உங்களுக்கு நன்மை நடக்கும்.